ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வாத் 360. ஸோ ஏற்கனவே நம்ம ஒயரிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான தொடர்ச்சியான வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஒயரிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கான்ட்ராக்டோ இல்லை லேபரோ நம்ம பேச வேண்டியது இருக்கும் கஸ்டமர்கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு வேலையுமே ஆரம்பிக்க முடியும். ஸோ அதை எப்படி பேசணுன்னு எதுவும் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை தொடர்ச்சியாக அப்படியே இதில் இந்த வீடியோஸில் நீங்கள் எப்படி வந்து மேலே சீலிங்கில் பைப்பு போடலாம் அப்படின்றது நான் இந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டாக நீங்கள் வேணால் பேசலாம். கான்ட்ராக்ட் பேசுனீங்கன்னு சொன்னால் உட்டன் பாக்ஸில் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டீல் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாக்ஸுமான வித்தியாசம் ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணாங்க. ஸ்டீல் பாக்ஸ் இருந்தால் கொஞ்சம் கான்ட்ராக்டில் அதிகமாக பேசுவாங்க. ஒரு 50 ரூபா இல்லை 65 ரூபா, ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும். கிராமத்து பக்கத்தில் 45 ரூபா கூட செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து மாறும். ஸோ உட்டன் பாக்ஸுக்கும் அதே மாதிரி தான். அதுக்கும் ஒரு 10 ரூபா டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. உட்டன் பாக்ஸுக்கும் ப்ளஸ் ஸ்டீல் பாக்ஸுக்குமான கான்ட்ராக்ட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா ரேஞ்சு தான் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். ஸோ பாயிண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட் ஒரு சுவிட்சுக்கு ஒரு பாயிண்ட்டுன்னு கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சுவிட்ச் போட்டு ஒரு லைட் எரிஞ்சால் ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஒரு பாயிண்ட். ஒரு ஃப்ளக் பாயிண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளக் பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டும் பக்கத்தில் இருக்கிற சுவிட்சு ஒரு அரை பாயிண்ட் கனெக்ட் பண்ணி சேர்த்து ரெண்டுத்தையும் ஒரு 1.5 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் சேர்ப்பாங்க. இதே 15 ஆம்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வைப்பாங்க. ஒரு எம்சிபி வைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து 3 பாயிண்ட்லேருந்து 5 பாயிண்ட்டு. ஸோ ஏரியாவுக்கு தகுந்த சிலவங்க மாற்றுவாங்க. சென்னை சைடெலாம் மாற்றுவாங்க. சிலவங்க இங்கே வந்து இந்த ரேஞ்சில் கிராம சைடெலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா லேபர்ஸில் தான் வந்து வேலை செய்வாங்க. இதெல்லாம் வந்து சிட்டி சைடில் தான் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டில் வந்து பேஸில் வந்து உங்களுக்கு வேலை செய்வாங்க. அது மாதிரி வந்து எம்சிபி பாக்ஸ் நீங்கள் செட்டப்பாக பாக்ஸ் எம்சிபிக்காக பெரிய பாக்ஸு டிபி பாக்ஸ் சொல்கிறேன் இல்லையா, சர்க்கியூட் பாக்ஸு, அந்த பாக்ஸுக்கு நீங்கள் வைக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு லிமிட்டான சைஸ் அப்படி இருக்குன்னா ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் வைப்பாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் அதிகமான பாயிண்ட் வந்து ஏற்றுவாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஏற்றுனா ஒரு பாயிண்ட்டுக்கு 50 ரூபா பேசுவாங்க, 60 ரூபா பேசுவாங்க. அவங்கவுங்க ரேஞ்சை பொறுத்து மாறும். ஸோ இதை நீங்கள் மொத்தமாக பேசிட்டு நீங்கள் மொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் சுவிட்ச் எத்தனைன்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணி ஒரு பாயிண்ட் இவ்வளோன்னு போட்டு டோட்டல் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் கஸ்டமர்கிட்ட. இதே லேபர் பேஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு வந்து 800 ரூபா அந்த ரேஞ்சு போடுவாங்க. கூட கூட்டின்னு ஒரு ஆளுக்கு ஒரு 600 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து லேபர் போட்டு ஒரு 2-3 பேர் நம்ம கூட லேபராக வச்சு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு அதில் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேபர் பேஸ்லேயும் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து நம்ம பேசிக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட பேசணும், அது லேபராக இல்லை இதுவான்னு பேசிடணும். ஏன்னா நடுவில் போய்ட்டு நின்றுட்டு நான் லேபருக்கு வரல, நான் கான்ட்ராக்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் எதுவும் தகராறு பண்ணக்கூடாது. அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்தவங்க வந்து உங்கள்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ஏன்னா அவங்க வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லி அடுத்தவங்க நல்லாயிருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் அடுத்த வேலை உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து கஸ்டமர்கிட்ட லாஸ்ட் வரைக்குமே நம்ம வந்து ஒரு பாண்டிங்கில் இருக்கணும். அப்போ தான் வந்து ரெகுலராக வந்து நமக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த வீட்டில் எங்கேயும் சரி, புது வீட்டில் ஃபேன் மாட்டணும், அதுக்கப்புறம் இந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் ஃபேன் லைட் மாட்டுறது இதெல்லாம் வந்து தனி கான்ட்ராக்டாக செஞ்சுக்குவாங்க. ஒரு ஃபேன் மாட்டினா 100 ரூபா, ஒரு டியூப்லைட் மாட்டினா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனித்தனியாக பேசிக்குவாங்க. ஃபஸ்ட் நம்ம ஒயரிங் பண்ணி ஒயரிங்கில் லைட்டை பாயிண்ட்டை மட்டும் விட்டுடணும். அதுக்கான லேபர் மட்டும் தான் நான் இப்போ சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பாயிண்ட்டில் லைட் ஃபிட் பண்ணுறதோ ஃபேன் ஃபிட் பண்ணுறதோ அது தனியாக வந்து உங்களுக்கு லேபரில் சேரும். அது தனியாக ஒரு நாள் நம்ம வந்து அது கான்ட்ராக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அது தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் கூட நான் போடுறேன். ஸோ இதை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து சீலிங்கில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவங்க வீட்டு டோட்டல் பிளான் வந்து அவங்க போட்டுருவாங்க. பிளான் போட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஏற்றிடுவாங்க. ஸோ பேஸ் மாட்ட வரைக்கும் அவங்க ஏற்றுற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. அது வரைக்கும் அந்த வேலைங்க லேப்டாப் போகிற இடத்துல சில இடத்துல பார்த்தீங்கன்னா மச்சு வச்சுருப்பாங்க, இல்லை படிக்கட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது கீழே லைட் வெயிட்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் சும்மா ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு லைட் தள்ளுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பாயிண்ட் வைக்காத நீங்கள் ஒர்க் பண்ண பாருங்கள். பிளாஸ்டிக்கில் வச்சிங்கன்னா பாயிண்ட் ரவுண்டு சொல்லுவாங்க. அது வந்து 3-வே ஜங்ஷன் 4-வே ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், சில வீட்டில் அந்த ஹோல்டர் வந்து கேட்டுட்டு தொங்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அது யார் ஒயரிங் பண்ணாங்க இப்படி பண்ணாங்களேன்னு கேட்டுருவாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மேலே வந்து அந்த பாயிண்ட்டை வந்து ஹோல்டர் முடுக்கிற மாதிரி பாயிண்ட்டோ இந்த மாதிரி பாயிண்ட்டை வந்து சீலிங்கில் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பாயிண்ட்டை வந்து செவுத்தில் வைக்கிறதுக்கான ஐடியாவை பண்ணுங்கள். ஃபேன் மட்டும்தான் மேலே சீலிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை விட்டால் ஸ்பாட் லைட் மட்டும்தான் மேலே சீலிங்கில் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேலை கிடைக்குன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஃப்யூச்சரில் அந்த வேலையை பார்த்து உங்களுக்கு ஒரு வேலை வரணும்னா நீங்கள் இந்த விஷயம்லாம் நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த வீடியோஸ். ஆனால் நான் சொல்கிற விஷயம்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபுல்லாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஒயரிங் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லா வீடியோஸுமே போடுறாங்க எப்படின்னா ஒரு ஷார்ட்டாக போட்டுட்டு உங்களுக்கு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிடுறாங்க ஒயரிங்கை. ஸோ நான் ஒரு டீட்டெயிலாக கொடுத்தா ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தோடு உங்களுக்கு கொடுத்துடணும். நீங்கள் இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு வீடியோஸாக வந்து நான் ரெகுலராக இந்த வீடியோஸ் வந்து ரெகுலராக அந்த மாதிரி தான் வரப்போகுது. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் நான் ரெகுலராக கொடுத்துட போகிறேன் அந்த மாதிரி வீடியோஸாக. ஸோ அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து வாங்க வீடியோ தொடரலாம்.
இப்போது அவங்க ஒரு ரூமு யூஸ் பண்ண ரூமு, கிச்சன், ஹாலு, பெட்ரூம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாயிண்ட் எங்கெங்கே வைக்க போகிறோன்றத மேலே சீலிங் ஒட்ட வரப்போதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த டிவி பாக்ஸ் வந்து வீட்டு உள்ள வைக்க போகிறோமா, வெளியில் வைக்க போகிறோம், மீட்டர் பாக்ஸ் எங்கே வைக்க போகிறோம். ஸோ மீட்டர் பாக்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிலவங்க டிவி வச்சுருப்பாங்க, சிலவங்க இல்லைனா வீட்டுக்குள்ளே வந்து பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், நீங்கள் உள்ளே வச்சு அவங்களுக்கு பெட் வைக்கலாமா, வெளியில் இருந்துடலாமான்னு கேட்டால் சிலவங்களுக்குலாம் உள்ளே வைக்கிறது தான் வந்து பெஸ்ட்டாக தோணும். மீட்டர் பாக்ஸ் மட்டும் தான் வெளியில் இருக்கும், அதுக்கான எம்சிபி மட்டும் தான் வெளியில் இருக்கும். மற்ற வந்து சின்ன சின்ன ஒரு ரூமுக்கான ட்ரிப்பர் வந்து தனியாக வந்து உள்ளே எம்சிபி பாக்ஸை வந்து உள்ளே வச்சிட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எப்பயுமே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டோருக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சுவிட்ச் பாக்ஸ் வரணும். அப்போ தான் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரணும்னா இருட்டாக இருக்கும், அந்த நேரத்தில் இப்படி ஓப்பன் பண்ண உடனே சுவிட்ச் ஆன் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு லைட் வந்து எரியும். அப்போ தான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குன்னு ஐடியா இருக்கும். இதுவே நீங்கள் நவுத்தி வேறு எங்கேயா வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் வைக்க பாருங்கள். சில வீட்டில் வைக்க முடியாது. எப்படின்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணே பக்கத்தில் ரூம் டோர் வந்து வந்துடும். அந்த மாதிரி இடத்துல வந்து வைக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் சுவிட்ச் பாக்ஸை. முடிஞ்ச அளவுக்கு ரைட் சைடில் நீங்கள் சுவிட்ச் பாக்ஸ் வைக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. பெரும்பாலான ஃப்ளக் பாயிண்ட் வந்து மேலே தான் வைக்கணும். கீழே வந்து ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல ஜங்ஷன் பாக்ஸ் கீழே வந்து ஃப்ளக் பாயிண்ட்டை அதிகமாக கொடுக்காதீங்க. கொடுத்தாலும் அதுக்கான சுவிட்சை வந்து நீங்கள் மேலே கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்க கையை வச்சாலும் ஷாக் அடிக்காமல் இருக்கணும்னா மேலே சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஷாக் அடிக்காமையோ இல்லை அந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் ஒரு சேஃப்டி மோடில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். எப்படி மேலே பைப் போடலான்றதை வந்து நான் இப்போ காட்டுறேன், வாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. மாடியில் சென்டரிங் அடிச்சுட்டு கம்பி போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பி போட்டு இதுக்கப்புறம் தான் பைப் போடணும். ஸோ ஹாலாக இருந்தால் பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் ஒரு 10 அடிக்கு மேலே ஹால் போகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 ஃபேனுக்கான ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கணும். இல்லை அது கம்மியாக வருதுன்னா ஒரு ஃபேனுக்கான ஜங்ஷன் பாக்ஸ் வச்சா போதும். 2 ஃபேனு சென்டரில் ஒரு ஊக்கு ஒன்று போட்டு விட்ருங்க. அது ஏதாவது டிசைன் லைட் போடணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று தள்ளி நீங்கள் விட்டுடலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கும் ஒரு ஹாலுக்கு எந்தெந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்கோ அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பாக்ஸ் அந்த டிவி பாக்ஸ் எங்கே வைக்க போகிறீங்களோ டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அந்த பாக்ஸ் எங்கே வைக்க போகிறீங்களோ அதில் வந்து ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக லைன் போகணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப்பில் போடுங்க. அப்போ தான் எங்கே போட ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 1 இன்ச் பைப்பில் நீங்கள் இதை ஃபுல்லாக ஒயரிங் போகிறதுக்கான பைப் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒயர் எடுக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு வந்து இருக்கும். இதுவே நீங்கள் சின்ன பைப் முக்கா பைப் போட்டுட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ஒயரிங் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது ஒயர் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாம் 1 இன்ச் பைப் போட்டுருங்க. அதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மெயின் லைன் எப்பவுமே வந்து கீழே வீட்டுக்கு மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணி போடக்கூடாது. ஒரு மினிமம் வந்து 3 சர்வீஸ் வாங்குற அளவுக்காவது நீங்கள் வந்து ஒரு பைப்பை போடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வீடு கட்டுவாங்க, மேலே 2 வீடு கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து தனியாக பைப் நம்ம போட முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பைப்பு, இன்னும் அதிகமாக வீடு கட்டுவாங்க 4, 5 பைப்பு கூட போடலாம். ஸோ வீடு எந்த அளவுக்கு பெருசாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெயின் லைனோட பைப்பை வந்து நீங்கள் கொண்டு வரணும். இது மாதிரி அங்கே சைடில் வந்து லெண்டின் போடுவாங்க. அது வந்து கம்பி வந்து கட்டியிருப்பாங்க இல்லையா, காலம் கட்டியிருப்பாங்க. அந்த காலத்துக்குள்ளே தான் நீங்கள் அந்த பைப்பை விட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது நீங்கள் சொல்யூஷன் போட்டு கூட ஒட்டிடலாம். ஸோ சென்டரில் ஃபேனுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இதில் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபேன் பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டீலில் இருக்கும். இது கீழே வந்து பேப்பர் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிமெண்ட் கொட்டினாங்கன்னா கீழே தெரியாமல் போய்டும், எல்லாமே மறைஞ்சிடும். அதனால் பேப்பரோ அப்படி இல்லைன்னா ஸோ வாழை மட்டை வெட்டி அது வைப்பாங்க. அது எதுக்காகனா உங்களுக்கு கீழே அப்போ தான் வந்து அந்த இது தெரியுன்றதுக்காக. ஒரு இடத்துக்கும் நீங்கள் நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. ஹால் இருக்குது, ஹாலுக்கு தனியாக வந்து டிவி பாக்ஸில் வந்து ஒரு தனியாக போயிடணும் ஒரு லைனு. அதில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் அவுட்டை எடுத்து நீங்கள் சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடணும். சென்டர் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு 4 பக்கமும் முடிஞ்ச அளவுக்கு 4 செவத்துக்கும் 4 பைப்பை வந்து தள்ளிடுங்க. அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு பைப் அடைச்சினா கூட மற்ற பைப்லேருந்து உங்களால் லைன் எடுத்துக்க முடியும். ரொம்ப அக்யூரேட்டாக பாக்ஸுக்கு நேராக போகணுன்ற கூட கொஞ்சம் நவுந்து இருந்தால் கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழே உடச்சி நம்ம லைன் எடுத்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் போகிற ஜங்ஷன்லேருந்து 4 பக்கமும் லைனில் தள்ளிடணும். அதுவும் சைடில் சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதுலேருந்து முக்கா பைப்பை போட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 4 மூலையிலையும் வந்து நீங்கள் ஸ்பாட் லைட் வைக்கிறதுக்கான பாயிண்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வெளியில் மேலே ஏற்றுறதுக்கு தனியாக ஒரு லைனை வந்து மேலே நீட்டி விடணும். ஏதாவது ஒரு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது வந்து சர்வீஸ் வாங்கிறதுக்காக ஒரு பைப்பு உள்ளே விடணும்னு சொன்னேன். ஸோ சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் மேலே வீடு கட்டினாங்கன்னா அதுக்கு போகணும் இல்லையா, மேலே அதனால முடிஞ்ச அளவுக்கு மேலே ஒரு 2, 3 லாஸ்ட்டில் ஒரு 2 பைப்பு, ஃப்ரண்ட்டில் ஒரு பைப்பு, இந்த மாதிரி வந்து மேலே நீட்டி விட்டுடுங்க. அது எதுக்காகன்னு சொன்னால் உங்களுக்கு அது வழியாக தான் உங்களுக்கு மேலே வீட்டுக்கு சர்வீஸ்க்கு லைன் வந்து சர்வீஸ் லைனோ ஒயரோ எதாக இருந்தாலும் மேலே கொண்டு போகிறதுக்காக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை கேபிள் லைனுக்கு தனியாக வந்து எந்த இடத்துல டிவி வரும் பார்த்து ஒரு பைப் வந்து எம்டியாக மேலே இருந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு எம்டியாக ஒரு பைப்பு அதே மாதிரி சொறி விட்டுறணும். இதெல்லாம் மேலே எக்ஸ்ட்ரா நிற்க வேண்டிய பைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். ஜங்ஷன் பாக்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் வந்து ஸ்பாட் லைட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பாட் லைட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கான இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து கிளிப் டைப்பு அப்படியே உங்களுக்கு விட்டேன்னா மாட்டிக்கும். இதே வந்து 2 வே ஜங்ஷன் 3 வே ஜங்ஷன்லாம் வந்து இந்த மேலே நான் வந்து பெரும்பாலும் வந்து போட்டிருக்கவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த வீட்லையும். ஏதாவது ஒரு சில வீட்டில் மட்டும் தான் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட்ட வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்லேருந்து அந்த
லைட் எல்லாம் வந்து கேட்டுட்டு தொங்கிடும். எத்தனை வருஷத்துல ஒரு 2, 3 வருஷத்துல வந்து ஹீட்ல வந்து அது வீணாயிடும். அந்த ஸ்க்ரூ முடுக்குற இடம் அது வந்து கீழ விழுந்துரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த மாரி வைக்கவே கூடாது. பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ 4 வே ஜங்ஷன் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாரி வச்சீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அது கொஞ்ச நாள்ல வந்து வீணாயிடும். அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு லைட் இதுக்காக லைன்க்காக விட்டு வச்சிருக்காங்களே தவிர, ஸோ அது கம்பல்சரி யூஸ் பண்றதுக்காக அது மாரி விடல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அத நீங்க தவிர்த்துருங்க. அந்த மாதிரி ஹோம் தியேட்டர் லைன் வந்து முக்கா பைப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 4 கார்னரையும் எடுத்துன்னு வந்து டிவி எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல தனியாக இறக்கணும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக இறக்கி நீங்கள் அங்கே ஒரு பாக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைன் தான் நீங்கள் தனித்தனியாக பிரிக்க வேண்டியது இருக்கும். இதை மெரிச்சு வீணாக்கிடுவாங்க. அதனால வந்து சிமெண்ட் போடுறப்ப நீங்கள் கூட இருக்க வேண்டியது இருக்கும். கூட இருந்து பார்த்துட்டா மட்டும்தான் இதை மெரிச்சிட்டாங்கன்னா அந்த பைப் உடனே எடுத்துட்டு நீங்கள் மாத்திர மாதிரி இருக்கும். அப்படி வந்து ஃபுல்லாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அதை நீங்கள் ஒர்க் பண்ணி இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கீழே அவங்க சீலிங்கை பிரிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்கும். அதை எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோஸ்ல ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அடுத்த வீடியோஸ்ல நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கான வீடியோஸ் அதுல வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.